ஹாய், வெல்கம் டு ரமேஷ் டைரிஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எப்படி நான் சாமி கும்பிட்டேன் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எப்போவுமே 4:30 இல்லைனா எப்போவுமே நான் வந்து 3:40க்குலாம் எழுந்திரிச்சிருவேன். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து விளக்கு போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அது இப்போது ஒரு 2-3 மாதமாக தான் அதை நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எப்போவுமே வந்து முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, நான் வந்து தினை மாவில் வந்து விளக்கு போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் வந்து 3:40க்கு எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு தினை மாவை களைஞ்சி அதை வந்து காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி அதை நான் மாவுக்கு பிடிச்சேன். மொத்தம் 6 உருண்டை, 1 கிலோவுக்கு 6 உருண்டை வந்துச்சு. 6 மாவுளுக்கு 3 வந்து வீட்டில் படைச்சிட்டு 3 கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் படைத்தேன். எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நான் வெத்தலை தீபம் போடுறது ரொம்ப வழக்கம். ஸோ வந்து அதை வந்து அது நான் எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதை நான் வந்து விடாமல் கடைப்பிடிச்சிட்டே இருக்கேன். இந்த வேண்டுதல் அப்படின்னு இல்லாமல் நான் வந்து அதை கண்டினியூவாக வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக தான் இருக்குது. தினை மாவில் தினை தேன் கலந்து நான் வெல்லம் போட்டு நெய் ஊற்றி பிடிச்சி அவருக்கு வச்சு படைச்சிட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த பஞ்சபூதங்களுக்கு 5 விளக்கு வந்து காலையிலேயே அது கரெக்டாக அவங்களுக்காக எரியும். அதுக்கப்புறம் வந்து நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, முருகருக்காக வேல்மாறல் படிப்பேன், அவரோட 108 போற்றி படிப்பேன். அப்புறம் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னைய டே வந்து நான் சிறப்பாக கொண்டு போயிடுவேன். எப்போவுமே செவ்வாய்க்கிழமை என்னென்னா 3:40க்குலாம் எழுந்திரிச்சு என்னோடய டே ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். வேல்மாறல் தவறாமல் படிச்சுடுவேன். அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் போடுறது வழக்கமாக வச்சுருக்கேன். அது தவிர்த்து இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நான் வந்து தினை மாவில் வந்து அது ஒரு ஆசை எனக்கு பண்ணணுன்ட்டு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் வந்து தேனும் தினை மாவும் தானா. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து அவருக்கு தேனும் தினை மாவும் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். இது வந்து மணி பிளான்ட்டு வீட்டுக்கு கீழே இருந்துச்சு. ஸோ அழகாக வைக்கணுன்னு இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மீஷோவில் தான். இது 163 தான். அது அழகாக இருந்தது. ஸோ நல்லா இருக்குமேன்ட்டு அந்த மணி பிளான்ட்டு பாதாம் பாட்டில் இருந்துச்சுலேயே அதில் வச்சு அதை அங்கே வச்சுட்டேன். அப்புறம் எப்போதும் போல் சாமி படிக்கும்போது வேல்மாறல் புக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்தேன். நான் வேல்மாறல் புக்கு அதில் ஒன்று தான் இது. ஒரு 6 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். இது வந்து 20 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ 6 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு நானும் இதை டெய்லி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் வேல்மாறல் படிங்க. உங்கள் லைஃப்லேயும் நல்ல மிராக்கல் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய், டாடா.